சிங்கம்புணரி அருகே ஐநூத்திப்பட்டி ஐநூத்தி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மீன்பிடி உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு சிறிய கெண்டை மீன் முதல் பெரிய கட்லா மீன்கள் வரை கிலோ கணக்கில் கிடைத்ததால் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஐநூத்திப்பட்டி ஐநூத்தி கண்மாய் 200 ஏக்கர் பரப்பளவில் 180 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. இந்த கண்மாயில் தண்ணீர் பற்ற துவங்கியதும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடத்த கிராம ஊர் பெரியவர்கள் முடிவு செய்து சுற்றுவட்டார பிரான்மலை, வேங்கைப்பட்டி, ஐநூத்திப்பட்டி உள்ளிட்ட 18 பட்டி கிராம மக்களுக்கும் முகநூல் பக்கத்திலும் அறிவிப்பு செய்தனர். மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்ள 1000க்கும் மேற்பட்டோர் கொசுவளை, பரி, ஊத்தா, கச்சா உள்ளிட்ட பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களுடன் குடும்பமாக கண்மாயை சுற்றி காலை முதலே காத்திருந்தனர். அங்கு வந்த ஊர் பெரியவர்கள் மீண்டும் நல்ல மழை பொழிந்து கண்மாய் நிரம்பி விவசாயம் செழிக்க வேண்டி சாமி கும்பிட்டு வெள்ளை வீசி இலவச மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர். வெள்ளை வீசியவுடன் சாறை சாறையாக கண்மாய்க்குள் போட்டி போட்டு இறங்கிய மக்கள் தண்ணீரில் மீன்பிடி உபகரணங்களை கொண்டு சல்லடை போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, பாப்லட், சீசி, விரால், கெண்டை, ஜிலேபி, குரவை உள்ளிட்ட மீன்கள் கிலோ கணக்கில் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கையில் எடுக்கிறார் அதை எடுத்துக்கலாம் மேல முடிச்சுடா கட்டலாதானே சுறா மீன் தெரிஞ்சு ஆட்டு கழிச்சா ஏனாமா தண்ணி மீன் அடைக்கிற ஒரு சுற்றி அந்த மீன் கோயம் திரும்பி தூக்கி பார்க்கல
கொடுக்க முடியாது.